வெல்கம் டு ரேகா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் எல்லாருக்கும் டிப்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு சில டிப்ஸ் தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கு என்னோடய வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, எக்கு வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அகலமான பகுதி மேல் பக்கம் வர்ற மாதிரியும் குறுகலான பகுதி கீழ்ப்பக்கம் வர்ற மாதிரி நாம் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா எக்கோட அந்த மஞ்சள் கரு பார்த்திங்கன்னா சென்டரில் அப்படியே தேங்கி நிற்கும். அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு எக்கோட லைஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வரும். சீக்கிரம் முட்டை கெட்டு போகாமல் பாதுகாக்கும். இந்த டிப் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்தடுத்த வர்ற டிப்ஸும் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிப் நம்பர் 2, எக்கு நம்ம வேக வைக்கிறப்போ உப்பு சேர்த்து வேக வைப்போம். அது கூட சேர்த்து எலுமிச்சம்பழத்தோட 2 ஸ்லைஸ் கட் பண்ணி அது கூட சேர்த்து வேக வச்சு பாருங்கள். முட்டை உரிக்கும் போது தோல் ஒட்டாமல் வரும். வேக வச்ச பாத்திரத்துலேருந்து முட்டை ஸ்மெல் வராமலும் இருக்கும். இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். டிப் நம்பர் 3, நல்ல ஒரு பொருள் கிடைக்கணும் அப்படின்னா நாம் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு பொருள் தான் இந்த பிரண்டை. எப்படி நாம் இது பண்ணாலுமே கையில் நம்ம கொஞ்சம் அரிப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அரிப்பு வராமல் இருக்கணும்னா கையில் கொஞ்சமாக நாம் சமையல் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு இல்லைனா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். தேய்ச்சிட்டு தூள் உப்பு கொஞ்சம் கையில் சேர்த்து நல்லா விரல் பகுதி எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரண்டையில் உள்ள நார்லாம் நம்ம கிள்ளி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கையில் துளி கூட அரிப்பே இருக்காது. நம்ம ஈஸியாகவே எல்லா பிரண்டையும் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்புமே பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். டிப் நம்பர் 4, நல்ல விஷயம் கிடைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டப்படணும்னு சொன்னல, அதில் ஒன்று தான் இந்த முருங்கைக்கீரை. நம்ம இந்த முருங்கைக்கீரையை பறிக்கணுங்கிறதுக்காண்டி நிறைய பேர் வாங்கவே மாட்டாங்க. ஆனால் இது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம முருங்கைக்கீரையை வாங்கி ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஃப்ரிட்ஜில் நல்லா கவரில் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி முரத்தில் நல்லா தட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கீரைகள் எல்லாமே தனியாக நல்லா உதிர்ந்து வந்துடும். அதில் ஒரு சில குச்சி இது மட்டும் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து பிரித்து எடுத்துட்டோன்னா சூப்பரான முருங்கைக்கீரை ஈஸியாகவே நாம் க்ளீன் பண்ணி எடுத்துட முடியும். டிப் நம்பர் 5, காளான் வாங்கிட்டு அந்த பாக்ஸை நம்ம ஒரு சில டைம் தூக்கி போட்டுருவோம். இல்லைனா ஒரு சில டைம் நிறைய யூஸ்க்காக நம்ம இதை வச்சுக்குவோம். இது மாதிரி என்னோடய கிளாஸ் ஜூஸ் குடிக்கிறது டீ கப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் கீழே வச்சு அந்த வாய்க்கட்டு கொஞ்சம் தேஞ்சு உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு இந்த மாதிரி கப்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா கிளாஸ்வேர் ரொம்பவே பத்திரமாக இருக்கும். டிப் நம்பர் 6, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருப்போம், யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். திடீர்னு நம்ம ஒரு லாங்காக ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். 1 மாதம் அந்த மாதிரிலாம் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி வெளியில் வச்சுருந்தாலுமே அந்த இஞ்சி பூண்டு ஒரு ஸ்மெல் வந்த மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம அந்த மாதிரி ஊருக்கு போகிற டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் க்யூப் வைக்கிற அந்த பாக்ஸில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு போனோன்னா திரும்ப ரிட்டன் நம்ம ஒவ்வொரு க்யூப்ஸாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படியே இருக்கும். இஞ்சி பூண்டு கலரும் மாறாது, ஸ்மெல்லும் மாறாது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டிப் நம்பர் 7, சாதம் பருப்பு சுண்டல் எது வச்சாலுமே பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலுமே கொஞ்சம் தண்ணி வந்துடும் வெளியில். இது பார்த்திங்கன்னா நம்ம க்ளீனாக வச்சுருக்கிற ஸ்டவ்வை ரொம்பவே அசிங்கப்படுத்தின மாதிரி இருக்கும். நம்ம திரும்பவும் அதை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா குக்கர் மேலே இந்த மாதிரி விசில் கேப் விட்டுட்டு நம்ம ஒரு டவல் அதில் சுற்றி வச்சிட்டோன்னா அந்த தண்ணி வந்தாலுமே அந்த துணி அதை அப்சர்வ் பண்ணிக்கும். டிப் நம்பர் 8, நம்ம சாதம் வடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சாதம் ஒரு சில டைம் குழஞ்ச மாதிரி இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டுன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் அந்த சாதம் வேகும்போது நம்ம விட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டோன்னா சாதம் ஒட்டாமல் பொலன்னு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கும். கிளறு சாதம்லாம் நம்ம தனியாக கிளறுன்னு நினைக்கிறப்ப இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 9, பச்சை மிளகாய் கட் பண்ணுவோம். பச்சை மிளகாய் கட் பண்ணுறதையே மறந்துட்டு நம்ம கை அங்கங்கே போயிடும். இதனால் நம்மளோட கையில் பட்டாலும் எரிஞ்சிடும், முகத்துக்கு கை போயிடுச்சுனாலும் முகத்துலேயும் கொஞ்சம் எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கணும்னா கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தடவிட்டு பச்சை மிளகாவை நம்ம கட் பண்ணோன்னா நம்ம தெரியாமல் கை அங்கங்கே பட்டாலுமே அந்த எரிச்சல் நமக்கு படாமல் இருக்கும். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன்.
ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10, சோம்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வாங்கி வச்சுருப்போம். இது வந்து பெரும்பாலும் அசைவம், குருமா இந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுனால நிறைய வந்து சீக்கிரமே நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும், யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். அப்படி இல்லாமல் இருக்கணும்னா நம்ம மீதமுள்ள சோம்பு வந்து லைட்டாக ஒரு கலர் மாறாத மாதிரி ஒரு ஹீட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து பதப்படுத்தி வச்சுக்கிட்டோன்னா அதோடய லைஃப் வந்து ரொம்ப நாள் வரும். அதோடய ஸ்மெல்லுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோட இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.